அன்பே ஆண்டவர். மலைகள் அவர் முன் அதிர்கின்றன, குன்றுகளும் அவர் முன்னே கரைகின்றன. முன்னில் வாழ்பவர் அன்பே ஆண்டவர். ஆற்றல் மிக்கவர், இரக்கமுள்ளவர், ஈகை கொண்டவர். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர்தாம் ஆண்டவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தாம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். கிறிஸ்து வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Throw your net out on the right side. படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இதே வார்த்தைகள் லத்தீனில் மிக மிக ஆழமாக சொல்லப்படுவது துக் இன் ஆல்தும், ஆழத்தில் வலை வீசுங்கள்.
இந்த வலை வீசுதல் என்பது மீன்களை பிடிக்க. கருத்து கொடுக்கப்படுவது விசுவாசத்தை பெற இன்னும் ஆழமாக செல். மேம்பாக்காக மேல்மட்டத்தில் அல்லது கரை ஓரத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பதனாலோ அல்லது அதன் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பதினாலோ அல்ல. இறங்கி வர வேண்டும், களத்தில் குதிக்க வேண்டும், கோதாவில் இறங்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதைவிட இந்த ஜல்லிக்கட்டிலே பலவிதமான பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எண்ணத்தை கவர்ந்தது எனக்கு. அந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வெளியில் நின்று நிறைய பேர் வேடிக்கை பார்க்கறாங்க. அப்ப அந்த பிள்ளை சொல்லும், வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, உள்ள வந்து உட்காரு, உள்ள வந்து உட்காரு. அருமையான வார்த்தைகள். சும்மனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, உள்ள வந்து உட்கார்ந்து எங்களோட சண்டை போடு. ஆகவே வெறும் வேடிக்கை பார்ப்பதல்ல விசுவாசம். இறங்கி வா, களத்தில் வா. ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போல் எப்படி அப்போஸ்தலர்கள் வலைகளை வீசி மீன்களை அதிகமாக பிடித்தார்களோ அதுபோன்று விசுவாசத்தின் ஆழத்திற்கு வா. அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய். ஆழத்திற்கு செல்க. லூக்கா 5:4. Obedient Peter returns the net to the water and they caught a full load of fish. கீழ்ப்படிந்து பேதுரு மீண்டும் நீரில் வலை வீச அவர்கள் வலை கிழியும் அளவுக்கு மீன்பாடு கண்டனர். இப்புதுமை நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால் நிச்சயமாக இப்படிப்பட்ட புதுமைகளை சந்திப்பாய் என்பது திண்ணம். Unless we experience this dying to oneself, our words will offer nothing but roots of escape into a reassuring past. தனக்குத்தானே மரித்தலை நாம் அனுபவிக்காத வரை நமது வார்த்தைகள் பலனளிக்கா. பழமைக்கு தப்பிக்கும் சாக்குப்போக்கு வழிகளை கொடுக்கும். நம்ம இருக்கக்கூடிய இயல்பு நிலை என்னவென்றால் ஏதாவது ஒரு சாக்குப்போக்கு சொல்லி நம்மை தப்பித்துக் கொள்வோம். மழை பெய்கிறது, வெயில் ரொம்ப அடிக்கிறது, வெளியில போனா தலைவலிக்கிறது, என்னால் போக முடியவில்லை என்று சாக்குப்போக்குகள், இயற்கை சாக்குப்போக்குகள். இயற்கை எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும், அதை நீ மாற்ற முடியாது. அதற்கு தகுந்தாற்போல் நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? வெயில்ல போறியா, தொப்பி போட்டுட்டு போ, கொடை பிடிச்சிட்டு போ, எப்படி வேணுமாலும் போகலாம். மழை பெய்கிறதா, கொடை பிடித்துட்டு போ, ரெயின் கோட் போட்டு போ. அது மழையோ வெயிலோ ஒரு சாக்கு அல்ல, அதை கடந்து செல்ல முடியும். அதே போன்று உன்னுடைய உடல்நிலை, தலை வலிக்கிறது அல்லது வயிற்று வலிக்கிறது அல்லது கால் வலிக்கிறது, இவைகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எனது உருநோய் தொடரினும். உருநோய் என்றால் அது தீர்க்க முடியாத நோய். ஒற்றை தலைவலி அல்லது வயிற்று வலி, உருநோய். கேன்சர், புற்றுநோய்கள் வந்தால் அது வெளியில் சொல்லக்கொள்ள முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இதெல்லாம் உருநோய் தொடரினும். எனது உருநோய் தொடரும், உன் கடல் பணிவேன். இவைகள் தான் நம்முடைய பண்பாக இருத்தல் வேண்டும், சாக்கு போக்குகள் அல்ல. There is no salvation in a job, a satisfying relationship, a pleasure or a success. We cannot be saved by doing our own thing, getting our way, being popular or feeling good. பணியிலோ திருப்தியான உறவிலோ இன்பத்திலோ வெற்றியிலோ மீட்பு இல்லை. நம் விருப்பத்தை நம் வழியில் நிறைவேற்றி புகழ்வாக நலமாக உயர்வதால் மீட்பு பெற முடியாது. ரிடெம்ஷன், சால்வேஷன் என்பது இயேசுவை போல அந்த பாடுகளின் பாதையிலே தனக்குத்தானே மறித்து வாழ்வை இழக்க வேண்டும். அந்த இழப்பில் தான் வருவது மகிமை, பெருமை. இயேசுவுக்கு இந்த உயிர்த்தெழுதலை போல. ஆகவே என்னுடைய சொகுசு வாழ்வு அல்லது எனக்கு வேண்டிய பெருமை, இவைகளை முன்வைத்து நான் செயல்பட்டேன் என்றால்
அது மீட்பின் பாதை அல்ல. மீட்பின் பாதை, இயேசுவின் பாதை சிலுவை பாதை என்பது திண்ணம். Jesus is the only name in the whole world given to men by which we ought to be saved. Acts 4:12. Jump ship for Jesus. உலகில் உள்ள எல்லா மனிதருக்கும் இயேசு என்னும் ஒரு நாமம் அளிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் நாமத்தினால் நாம் மீட்பு பெறுவோம், வாழ்வு பெறுவோம். இந்த WWF சண்டையில் எப்படி உதவுவர் வெளியே கரம் நீட்டி கொண்டு இருப்பார். அவருடைய கரத்தை போய் தொட்டால் அவர் உதவி எனக்கு கிடைக்கும். இது விளையாட்டு. ஆன்மீகத்திலே இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடு. இயேசுனுடைய நிழல் தொட்டால் கூட போதும், அவருடைய நிழலை இனி தொட்டால் கூட போதும். அல்லது அவர் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையிலே, அந்த சிலுவையை உற்று நோக்கு, உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்கு. ஆகவேதான் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் இந்த கதிர் பாத்திரம் உயர தூக்கி ஆசீர்வதிக்கின்றோம். அப்பத்தையும் ரசத்தையும் நடுத்திருப்பலியிலே உயர்த்தி காட்டுகிறோம். உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்கு, நீ மீட்பு பெறுவாய், பலன் பெறுவாய், வளம் பெறுவாய். The number of fishes 153, 153 fishes. It was probably the different variety of fish observed in that region at that time, but it may be the number of apostolic mission to the whole world. 153 என்னும் எண் அப்போதிருந்த மீன் வகைகள், அப்போஸ்தல குழுக்களின் எண்ணிக்கையாகவும் கருதலாம். அவைகள் எல்லாம் ஒரு உருவகம். இத்தனை மீன்கள் பிடிக்கப்பட்டன, இத்தனை மக்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரப்பட்டன என்பதாகும். Our business is not to do something for the church, but to do something with it. திருச்சபைக்கு நாம் ஏதாவது செய்கிறோம் என்றால் திருச்சபையோடு சேர்ந்து செய்வதுதான் நமது கடமை. திருச்சபையோடு சேர்ந்து செய்ய வேண்டும். பாருங்கள், எனக்கு பல வகையான இந்த சோதனை, டெம்டேஷன் சொல்றாங்க இல்லையா, பசிலிக்காவிலேருந்து மாறி இங்கே வரும் பொழுது ஏராளமான இடர்பாடுகள் நிறைய பேருக்கு தெரியும். வசைப்பாடுகள், வதந்திகள், புரளிகள், சேட்டைவாரி, அப்படி இப்படி இப்படி எல்லாம். அப்ப அந்த சமயத்தை பயன்படுத்தி எனக்கு சோதனை கொடுக்குறாங்க. இந்த தொலைக்காட்சி வேணும். அப்ப இந்த தொலைக்காட்சி செய்கிறவர் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு தான் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, நீங்க தனியா ஒண்ணு ஆரம்பிக்கலாமே, தனியாவே ஒரு டிவி ஆரம்பிங்க, தனியாவே ஒரு சபை ஆரம்பிங்க. பெர்க்மான்ஸ் ஆரம்பிச்சாரு அந்த மாதிரி. இத்தனை அல்ல, அது ஒரு சோதனையாச்சா. இன்னொன்னு, அந்த பெர்க்மான்ஸே வந்தாரு என்னை தேடிக்கிட்டு, என்னோட சேர்ந்துக்குங்க, நம்ம 2 பேரும் இந்த தொலைக்காட்சி வழியாக செய்யலாம். அல்ல, இவெல்லாம் சோதனைகள். திருச்சபையோடு சேர்ந்து செய்ய வேண்டும். அது கஷ்டமோ நஷ்டமோ வேதனையோ சோதனையோ இழப்போ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் சோதனைகளை வென்று வருதல். அதே போன்று இன்னொரு ஞாபகம், அணிலாடியில பிரச்சனை இருக்கும் பொழுது எனக்கு சொல்லப்பட்டது, பார்த்தீங்களா உங்க திருச்சபை அதிகாரிகள் அவங்களை கைவிட்டாங்க, பார்த்தீங்களா யாரும் உங்களுக்கு உதவி செய்யல, பார்த்தீங்களா நீங்க தனியா தானே நிக்கிறீங்க, எங்களுடைய நண்பர்களிடம் வாருங்கள் என்று. இந்த தலித் குரூப்ஸ், எங்களுடைய நண்பர்களிடம் வாருங்கள், அவளோடு சேர்ந்து சொல்லுங்கள், திருச்சபையை எதிர்த்து நாம் போராடுவோம். நோ, எப்படியெல்லாம் சோதனைகள் வருது பாருங்கள். தனிப்பட்ட வகையில் சரி, திருச்சபையும் சரி, திருச்சபையோடு சேர்ந்து எதுவாக இருந்தாலும், சிறந்த சாதாரண காரியமாக இருந்தாலும், டூ தி திங், ஆர்டினரி திங் இன் an extraordinary way. அதுதான் திருச்சபை நமக்கு கற்றுத் தருகிறது. உன் கனி எங்கே நீ நடப்பட்டு இருக்கிறாயோ, ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட், எங்கே நீ இருக்கிறாயோ அங்கே உன் பணி செய், திருச்சபையோடு சேர்ந்து செய். எக்ஸாம்பிள் இஸ் நாட் த மெயின் திங் இன் லைஃப், இட் இஸ் தி ஒன்லி திங். ஆல்பர்ட் ஸ்விட்சர். முன்மாதிரியை காட்டுதல் வேண்டும். என் சொல் செயல் சிந்தனையிலே, வாழ்க்கையிலே முன்மாதிரியை இருத்தல் வேண்டும். சொல்வது ஒன்று செய்வது வேறென்று இருந்தால் அந்த சொல்லுக்கு அர்த்தமே இல்லை. உதாரணம் என்பது முக்கியம் மட்டுமல்ல, அதுதான் எல்லாமும். திருவாசகம். ஆறா அமுதே அளவு இல்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானேன், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே, துன்னிருள் தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே.
நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமையான தமிழ் வார்த்தைகள். குறைஞ்சபட்சம் இந்த கடைசி வார்த்தைகள், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என்னை ஈர்த்து கொண்டாய், உன் பக்கம் தடுத்து ஆட்கொண்டாய், சின்னப்பறை போல எந்தை பெருமானே, என்னுடைய ஆண்டவரே, என் இறைவனே, உமக்கு நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. Fountain of love and life, let your will be my passion and life. Help me to spread your love and peace and bless me to do them wholeheartedly. உயிருக்கும் அன்புக்கும் ஊற்றாகி இறைவா, உம் சித்தமே எங்கள் வாழ்வும் வாஞ்சையும் ஆகட்டும். உம் அன்பையும் சமாதானத்தையும் பரப்ப எனக்கு உதவும். உளமாற உமக்கு பணிபுரிய என்னை ஆசீர்வதியும். முழந்தாள் இருப்போம். மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கின்ற ஜெபத்தை இப்பொழுது ஜெபித்து அனைவருக்கும் இதை ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் பெற இறைஞ்சுவோம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமாகவே நாங்கள் இருக்கும்படி ஆசையாயிருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக எங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறு அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லோர் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லோரையும் உமது திரு இருதய தண்டையில் எழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாய் இருப்பீராக. இவர்கள் எல்லோரும் பசியாலும் துன்பத்தாலும் வருதி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டிற்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போயிருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் ராஜாவாய் இருப்பீராக. எங்கும் ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவள் எல்லோரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல தேச ஜனங்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை மட்டும் ஒரே குரல் சத்தமாய் நமக்கு ரட்சணம் கொண்டு வந்த திரு இதயத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலம் வருவதாக என்ற புகழ் விடாது சத்தித்து ஒழிக்க கடவுது. ஆமென். அவருடைய தெய்வீக இயல்பிலும் பங்கு பெறுவோமாக. தூபம் போல் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ, வானோக்கி எழும்பும் என் கரங்கள் பலியாகாதோ. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூவுகிறேன், வரீரோ எனக்கு உதவ விரைவீரே, என் குரலை கேட்பீரே. தூபம் போல் என் ஜெபம் உம்மை நோக்கி எழும்பாதோ, வானோக்கி எழும்பும் என் கரங்கள் பலி ஆகாதோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.